வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PM கிசான் சம்மன் நிதி திட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் 6000 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த ஆண்டிற்கான 2026க்கான முதல் தவணை, அதாவது 22வது தவணை தொகையானது எப்போ வரும் சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா இந்த தவணை தொகையானது சீக்கிரமாவே வந்துடும். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தீங்க. கண்டிப்பா பிப்ரவரி மாசம் ஃபுல்லாமே எதிர்பார்த்த விவசாயிகள் ஏமாற்றத்தை தான் அடைஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா மார்ச் மாசம் முதல் வாரம் இல்ல இரண்டாம் வாரத்துக்குள்ள கண்டிப்பா இந்த தவணை தொகையானது விவசாயிகளின் வங்கி கணக்குல நேரடியா வர வைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கிய தேவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா EKYC பண்ணாம இருக்கீங்க, ஆதார இணைப்பும் பண்ணாம இருக்கீங்க. கண்டிப்பா இதை பண்ணிக்கிங்க, அமௌண்ட் வந்து சேரும். PM கிசானின் 22வது தவணையின் சமீபத்திய அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் பாத்தீங்கன்னா விரைவில் வந்துடும். 22வது தவணை தொகையான 2000 ரூபாய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தகுதி உள்ள விவசாயிகளுக்கும் கண்டிப்பா வந்து சேரும். PM கிசான் திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 6000 ரூபாய் பாத்தீங்கன்னா ஒதுக்கி இருந்தாங்க. அந்த ஒதுக்கீட்டின் மூலமாக வருடத்திற்கு 3 தவணையாக 3 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாயாக பாத்தீங்கன்னா மத்திய அரசு பாத்தீங்கன்னா நேரடியா விவசாயிகள் வங்கி கணக்குல வர வைப்பாங்க. இதனோட முந்தைய தவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா 21வது தவணை 19 நவம்பர் 2025 அன்று வழங்கப்பட்டது. 2026க்கான முதல் தவணை, அதாவது இந்த வருடத்திற்கான முதல் தவணை 22வது தவணைக்கு எல்லா விவசாயிகளும் பாத்தீங்கன்னா தயாராகிடுங்க. சோ இதுக்கு கண்டிப்பா நீங்க EKYC அப்டேட் பண்ணிருக்கணும். சோ வெளியீடு தேதி பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. கண்டிப்பா இந்த மாதத்துல மார்ச் முதல் 2வது வாரத்துங்கள கண்டிப்பா விவசாயிகளின் வங்கி கணக்குல நேரடியா வர வைக்கப்படும் சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா போன வருடம் 2025ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா மார்ச் மாசம் தான் வர வச்சாங்க. அதே போல கண்டிப்பா மார்ச் மாசத்துல வர வைக்கலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா EKYC அப்டேட் பண்ணாம இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம கூடுதலா உங்க ஆதாரோட உங்களோட மொபைல் நம்பரை இணைச்சு வச்சுக்கோங்க. அது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. சோ இதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான தவணை தொகை எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி வந்து சேரும். PM கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து 22வது தவணை எப்போ வரும் சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ தேதி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அறிவிக்கலங்க. சோ அதுதான் உண்மை. சோ 2026க்கான முதல் தவணை, அதாவது 22வது தவணை பிப்ரவரி மாதமே வரும் சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. சோ கண்டிப்பா பிப்ரவரி மாதம் வரல. சோ மார்ச் மாசம் முதல் வாரம் இல்ல 2வது வாரத்துல கண்டிப்பா இந்த தவணை தொகையானது கண்டிப்பா விவசாயிகளின் வங்கி கணக்குல நேரடியா வர வைக்கப்படும் சொல்லிட்டு கணிப்பு பாத்தீங்கன்னா ஆதாரப்பூர்வமா பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் தான் இந்த PM கிசான் சம்மன் நிதி திட்டத்தினான தவணை தொகையானது வர வச்சாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மார்ச் மாசம் கண்டிப்பா இந்த PM கிசான் சம்மன் நிதி திட்டத்திற்கான இந்த வருடத்திற்கான, அதாவது 2026க்கான முதல் தவணை 22வது தவணையானது கண்டிப்பா வரவு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இந்த பணமானது உங்களுக்கு வந்து சேரும். PM கிசான் 22வது தவணையின் பணம் பெற இந்த விஷயம்லாம் கட்டாயம் நீங்க செஞ்சிருக்கணும். இந்த விஷயம்லாம் நீங்க செய்யல அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பணம் வர்றது நின்றும். சோ முதலாவதா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா EKYC நீங்க முடிக்கிறது ரொம்பவே நல்லது. அதை நீங்க முடிச்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆதார் பேங்க் புக்கோட நீங்க இணைச்சிருக்கணும். சோ அப்படி இணைக்கலனாலும் கண்டிப்பா உங்களது தவணை தொகையானது வராத. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நில சரிபார்ப்புல உங்களோட நிலத்தோட லேண்ட் சீடிங்ன்றத இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சு வச்சுக்கோங்க. சோ அப்படி இல்லைனாலும் கண்டிப்பா உங்களோட அமௌண்ட் ஆனது வராது. நிலம் சரிபார்ப்பு, நில விவரங்கள் சரிபார்ப்பின் மூலம் லேண்ட் சீடிங் முடித்திருக்க வேண்டும். இந்த மாதிரி நீங்க முடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த 22வது தவணை தொகையானது கண்டிப்பா உங்க அக்கௌண்ட்ல வந்து சேரும். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா EKYC பண்ணாம இருக்கிறதால போன தவணை, அதாவது 2025ல கடைசி தவணையான 21வது தவணையில நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா அமௌண்ட் கட் ஆயிருச்சு. சோ நீங்க கண்டிப்பா EKYC அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டும் சரி, இந்த அமௌண்ட்டும் சரி, 21வது தவணையோட அமௌண்ட்டும் 22வது தவணையோட அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும் சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஆதாரோட உங்களோட பேங்க் பாஸ்புக்கையும் இணைச்சுக்குங்க. நிலத்தோட
ஆவணங்களும் சரியா இருக்குதான்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு அமௌண்ட் ஆனது வராது. ஸோ தடையாவே நிற்கும். கண்டிப்பா உங்களோட அருகாமையில் இருக்க சிஎஸ்சி சென்டர்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. பிஎம் கிசான் ஸ்டேட்டஸை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் gov.in என்று சொல்லக்கூடிய இணையதளத்தை நீங்க உள்ள போயிட்டு சோ நீங்க அதுல என்ன சர்ச் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மர் கார்னர், அதாவது பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் சொல்லக்கூடியதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி ஆதார், மொபைல் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போடவும். இது மூணுத்தையும் நீங்க போட்டுட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு வரைக்கும் வாங்கியிருக்கீங்க, எத்தனை தவணை தொகை இது வரைக்குமே வந்திருக்கு, அதோட ஃபுல் டீட்டெயிலா நீங்க பாத்துக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஸ்டேட்டஸையும் நீங்க உங்க மொபைல்லே கூட செக் பண்ணிக்கலாம். இல்லனா உங்க பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ உங்க அருகாமையில் இருக்க சிஎஸ்சி நெட் சென்டர்லயும் போயிட்டு நீங்க செக் பண்ணி வச்சுக்கலாம். சோ எந்தெந்த தவணை வராம இருக்கு, சோ இது வரைக்கும் கரெக்டா வந்துட்டு இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் இந்த பேமெண்ட் இஷ்யூ ஏதாச்சும் இருக்கா அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெண்டிங்கா இருக்கிற தவணை தொகையும் வரக்கூடிய பிரீமியமான தொகை 22வது தவணை தொகையும் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாத வந்து சேரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாமே முடிச்சு வச்சுக்கோங்க. சோ நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம் இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இன்னும் வரைக்குமே இகேஒய்சி அப்டேட் பண்ணாம தான் இருக்கீங்க. கண்டிப்பா இகேஒய்சி அப்டேட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்திலிருந்து வரக்கூடிய ஆண்டு தோறத்திற்கான 6000 ரூபாய் தவணை தொகையா வந்துகிட்டே இருக்கும். அதுல எந்த ஒரு தங்கு தடையும் இருக்காது. உங்களுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம யூடியூப் சேனலுக்கான மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு மெம்பர்ஷிப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும்ன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நன்றி, வணக்கம். எல்லாரும் நம்ம கிராம விவசாயி vlog யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.